ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஓம் கம் கணபதையே நமக. ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு பதிவு. ஏன் அப்படின்னா, மாத பலன் கிட்டத்தட்ட ஒரு 30-31 நாட்கள் அப்படிங்கும்போதே நமக்கு அந்த ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். என்ன எப்படி இருக்கும் என்ன அப்படின்னு. அந்த வகையில் ஏப்ரல் மாத ராசி பலனை இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஏப்ரல் மாத ராசி பலன் அப்படின்னு வரும்போது இந்த கிரகங்களோட சுழற்சிகள், இந்த மாதம் பார்த்திங்கன்னா பெரிய கிரகங்கள் எதுவுமே பயிற்சி கிடையாது. குரு, சனி, ராகு, கேது. மற்ற கிரகங்கள்லாம், சந்திரனையும் நம்ம விட்டுறணும். ஏன்னா சந்திரன் வந்து தினப்பலன், தினத்துக்கு அந்த சந்திரன் மாறிகிட்டே இருக்கும். நட்சத்திர சாரம் அப்படியே மாறிட்டு இருக்கும். 2.25 நாள் அவ்வளோதான். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கிர பகவான் ரொம்ப அற்புதமாக இந்த மேஷராசியை விட்டு விலகி 19 ஏப்ரலில் அவர் வந்து ரிஷபத்துக்கு வந்து ஆட்சி அமைக்கிறார். பெரிய விஷயம். அடுத்தபடியாக புத பகவான் 10 ஏப்ரலில் மீனராசிக்கு வந்து நீச்சம் அடைஞ்சிடுறார். ஏன்னா கன்னியில் உச்சம் அப்படிங்கிறதுனால மீனத்தில் அவர் நீச்சம். இந்த நீச்சம் எதனால் வந்தது அப்படின்னா, அங்கே குரு வந்து ஆட்சி. எப்போவுமே குரு பலமாக இருக்கும்போது புதனோட வேலை அந்த அளவுக்கு ஒரு பெரிய இதை கொடுக்காது. அதனால தான் அங்கே நீச்சம்னு ஆச்சு. அடுத்தபடியாக சூப்பராக சூரிய பகவான், இந்த சூரிய பகவான் 14/4/2026 அன்னைக்கு அவர் அந்த மீன ராசியில் ஏகப்பட்ட கஷ்டங்களை அனுபவித்தார் அவரே. ஏன்னா அங்கே தான் சனீஸ்வர பகவான். இப்போ செவ்வாயும் கிட்டத்தட்ட 2ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் அங்கே இருக்கார். 14ஆம் தேதி அவர் அப்படியே ரிலீஸ் ஆகி மேஷத்துக்கு வர்றது பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா கால புருஷ தத்துவத்தின்படி முதல் ராசி உச்சம் வேற அந்த சூரிய பகவான். அந்த வகையில் இந்த கிரக அமைப்புகள் இருக்குது. இப்போ இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள் மீண்டும் நான் சொல்லிக்கிறேன். அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலையா, பண்ணிக்கங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஏன்னா அவங்களும் தெரிஞ்சுக்கலாம்ல. அதேமாரி நமக்கு வெளிநாட்டு நண்பர்கள் நிறைய பேர் இருக்கீங்க, அது ரொம்ப விசேஷம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நிறைய பேர் நீங்கள் பார்க்கணும், பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லணும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணணும். அதேமாரி ஜாதகம் பார்க்கணுன்னு வரீங்க, கரெக்ட், ரொம்ப சந்தோஷம். என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க. இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ அருமையாக தெரிஞ்சுக்கலாம். பதிவுக்கு போகலாமா? இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது ஏப்ரல் மாத ராசி பலன். இந்த ஏப்ரல் மாதம் கண்ணீரை கொடுக்கும் மாதமா, கண்ணீரை துடைக்கும் மாதமா, எப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கிர பகவான் 7-12 குடைய அதிபதி. அவர் வந்து எங்கே இருக்கார் அப்படின்னா 6ஆம் இடம் அப்படிங்கிற பகைரோன ரோகஸ்தானத்தில் இருக்கார். உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலை நெருக்கடிகள், தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் எல்லாம் போயின்னு இருக்கு. ஆனாலும் சமாளிக்கிறீங்க. ஆனால் 19/4/2026 அவர் வந்து எங்கே வர்றாருன்னா களத்திரஸ்தானத்துக்கு வந்து ஆட்சி அமைக்கிறார். இந்த சுக்கிரன் களத்திரஸ்தானத்துக்கு வர்றது ரொம்ப விசேஷம். ஏன்னா 7ஆம் பறவை உங்கள் ஜென்மராசியை பார்ப்பார். ஸோ சுக்கிரன் பார்த்தாலே நமக்கு சந்தோஷம் அதிகமாகவே இருக்கும். ஸோ நல்லபடியான ஒரு முன்னேற்றம் இந்த 19th ஏப்ரல்லேருந்து உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும். சரி, அடுத்தபடியாக குரு பகவான். குரு பகவான் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரானது. 2-5 குடையவர். அதாவது இந்த குருவுக்கே ஒரு இது பேர் உண்டு. என்னென்னா தனக்காரகன், புத்திரக்காரகன் சொல்லுவோம். அந்த 2 காரகத்துவமே உங்களுக்கு உண்டு. 2-5 குடைய அதிபதி. அப்போ இந்த குரு பகவான் உங்களுக்கு இது வரைக்கும் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதும் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார். 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம்னாலும் கொஞ்சம் டென்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு இடம் தான். சரியா? தனவரவு டைட்டாக இருக்கும். குழந்தைகளின் மூலமாக கொஞ்சம் குழப்பம் இருக்கும். அதேமாரி எல்லாம். ஆனால் இதெல்லாம் நீக்கிறதுக்கு ஒரு ஆன்மீக பயணங்கள் இதெல்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப விசேஷம். சரியா? ஆனாலும் குருவோட ஸ்தான பலம் இல்லைன்னாலும் பார்வை பலம் உங்களுக்கு நல்லபடியாக இருக்குது. விரயஸ்தானத்தில் பார்க்குறார், தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்குறார், சுகஸ்தானத்தை பார்க்குறார். ஸோ விரயங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ வருதோ அதற்குண்டான ஒரு வருமானமும் உங்களுக்கு கிடைக்கும். அதேமாரி சில பேருக்கு சொத்து சுகம் எல்லாமே கிடைக்கும். அதெல்லாம் ரொம்ப இது. ஏன்னா இந்த குரு வந்து டிரான்சிட் ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. ஆனால் அதுக்குள்ளேயுமே உண்டான சில வேலைகள்லாம் உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். சில ஒரு முன்னேற்றம், ஒரு இப்போ திருமணம் ஆகலையா, இந்த குழந்தைகளுக்கெல்லாம் திருமண யோகம் உண்டாயிடும். நிச்சயதார்த்தம் அதெல்லாம் நடந்துடும். அதேமாரி உத்தியோகம் கிடைக்கல, நல்ல உத்தியோகம் கிடைக்கும். ஆனால் பெரிய அளவில் முன்னேற்றம் இல்லைனாலும் ஒரு நல்ல உத்தியோகம் கிடைக்கும். அடுத்தபடியாக ராகு புதன். புதன் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அஷ்டமாதிபதி,
லாபாதிபதி. 8, 11 கூடிய அதிபதி புதன் ராகுவோட சேர்ந்துருக்கிறது பரவாயில்லை. ஆனால் எங்கே இருக்கார்? சுகஸ்தானத்தில் இருக்கார். ஆனாலும் 4ஆம் இடத்துல இருக்கிற ராகுவையும் புதையையும் குரு வந்து 9ஆம் பார்வையாக பார்த்துட்டு இருக்கார். ஸோ சுகங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. சொத்து சுகம் உண்டாகும், உறவினர்களின் ஆதரவு, இதெல்லாம் உங்களுக்கு பரவாயில்லை. நல்லபடியாக இந்த ராகுவும் புதனும் உங்களுக்கு கொடுத்துட்டு இருப்பாங்க. சரி, ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். மற்றபடி 10/4/2026 புதன் வந்து அப்படியே டிரான்சிட் ஆகிறது நல்லது. பஞ்சமஸ்தானத்துக்கு ரொம்ப அற்புதம். ஆனால் பஞ்சமஸ்தானத்தில் அவர் நீச்சம் அடைகிறார். ஏன்னா புதன் வந்து மீன ராசியில் நீச்சம். அப்போ 5ஆம் வீட்டில் அவர் நீச்சம் அடைகிறார். அப்படிங்கும்போதே நீங்கள் வந்து குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதேமாரி எல்லா விஷயங்கள்லையுமே உத்தியோகமாகட்டும், ஏன்னா மனக்குழப்பம் கொஞ்சம் அதிகமாக வாய்ப்பு உண்டு. அப்போ கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அடுத்தபடியாக ஜீவனாதிபதி சூரிய பகவான். உங்களுக்கு 10ஆம் இடத்து அதிபதியே கர்மாதிபதி உங்களுக்கு சூரிய பகவான். இந்த சூரிய பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கார். 5ஆம் பாவத்தில் இருக்கிறது பரவாயில்லை. ஆனால் கூடவே சனீஸ்வர பகவான் இருக்கார். ஏகப்பட்ட குழப்பங்களுக்கிடையே நீங்கள் வந்து அப்படியே மூவ் பண்ணிகிட்ருக்கீங்க. கரெக்டாக சனி சூரியன் சேர்ந்துக்கிட்டு. இப்போ 2ஆம் தேதியிலேருந்து என்ன ஒரு விசேஷம்னா, இந்த செவ்வாய் பகவானும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ராசிநாதன், அதே சமயம் பகைரோன ரோகாதிபதி 1, 6 கூடையவர், அவரும் பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துக்கு வந்துடுறார். ஸோ 3 பேர் கன்ஜங்ஷன் அங்கே இருக்காங்க, 3 பேர். அப்போ இந்த 3 பேரோட இணைவு அப்படிங்கும்போதே கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும். ஏன்னா 5ஆம் இடம் அப்படிங்கும்போதே ரொம்ப டென்ஷனாக இருக்கும். ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்ம எப்படி எடுத்து வைக்கணும் அப்படின்னு தெரியாமல் எடுத்து வச்சுட்டு இருப்போம். அடடா அடடா அடடா, இது நம்மளால் முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாதிரிலாம் போயிட்டுருக்கோம். சரி, இப்போ அடுத்தபடியாக ஒரே ஒரு சின்ன ஒரு இது என்ன அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு மாற்றம் அப்படின்னா 14th ஏப்ரல்லேருந்து இந்த சூரிய பகவான், உங்களோட ஜீவனாதிபதி சூரிய பகவான் அப்படியே டிரான்சிட் ஆகி உங்களோட பகைரோன ரோகஸ்தானத்துக்கு வந்துடுறார், 6ஆம் பாவம். அது ரொம்ப விசேஷம். ஏன்னா அங்கே உச்சமடைகிறார் 1. 2வது 6ஆம் பாவம் அப்படிங்கும்போது உபஜயஸ்தானங்களில் 1. ஸோ உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு 14th ஏப்ரல்லேருந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு தைரியம்னு சொல்லலாம், தைரியம் அதிகமாகும். என்ன ஆக இந்த சூரிய பகவான் உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக உத்தியோகத்தில் கொடுப்பார். ஒரு பெரிய மாற்றத்தை ஒரு 13 நாள் அப்படியே கொஞ்சம் அப்படி தள்ளிட்டு போங்க. அந்த 14ஆம் தேதி அவர் டிரான்சிட் ஆனோடனே உங்களுக்கு பெரிய மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி இந்த தொழில் வியாபாரத்தில் சாதாரணமாக விருச்சிக ராசி அன்பர்கள் கொஞ்சம் கரெக்டாக டெவலப் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சு தான் பண்ணுவீங்க. இருந்தாலும் இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதமாகவே கொஞ்சம் டென்ஷனில் தான் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. குரு வக்கரமாக இருந்தபோது ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி குரு வக்கர நிவர்த்தி ஆனோடனே கொஞ்சம் டென்ஷன் உங்களுக்கு அதிகமாகுது. இருந்தாலும் சமாளித்து முன்னேறிட்டு இருக்கீங்க. சரியா? அப்படி இருக்கும்போது இந்த சூரியன் வந்து அப்படியே விலகி உங்களுக்கு 6ஆம் பாவத்துக்கு வர்றது ரொம்ப விசேஷம். அதுவும் உச்சமடைகிறதுனால கண்டிப்பாக உச்சமடைந்த சூரிய பகவான் உங்களுக்கு உத்தியோகத்திலையும் ஒரு நல்ல நிரந்தரத்தை கொடுப்பார். அதுமாதிரி தொழில் வியாபாரத்தில் ஒரு நிரந்தர வருமானத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும். அதுமாரி கடன் சுமை குறையிறதுக்கும் நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு வருமானம் வரும்போது அந்த வருமானத்தை வச்சு கடன் அடைக்கிறதுக்கு ஒரு சூழல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். முக்கியமாக உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும், கவலையப்பட வேண்டாம். உடல் ஆரோக்கியம் ஓரளவுக்கு பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த விருச்சிக ராசினியர்களுக்கு. ஆக இந்த இதிலெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது சனி செவ்வாய் சேர்க்கை. ஏன்னா இந்த மாதம் முழுவதும் இருக்குது. ஏன்னா செவ்வாய் பகவான் கிட்டத்தட்ட ஒரு 40-45 நாள் அங்கே இருப்பார். ஸோ இந்த மாதம் முழுவதும் 2ஆம் தேதி 1ஆம் தேதி மட்டும்தான் நம்ம கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 2ஆம் தேதியிலேருந்து அந்த செவ்வாய் வந்து சனியோடு சேர்ந்துடுறார். ஆனால் 13th வரைக்கும் சூரியனும் அங்கே இருந்துட்டு ஏகப்பட்ட டென்ஷன் ஒரே இதில் இருக்காங்க, பிரச்சனையில். அவரும் 14th சூரியன் விலகிறது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ இந்த சனி செவ்வாய் சேர்க்கை இந்த மாதம் முழுசும் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலையும். மற்றபடி உங்களுக்கு சுக்கிரன் வந்து ஒரு 19th உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபேவரபுளாக வரார், கவலைப்பட வேண்டாம். மற்றபடி உங்களுக்கு சூரியன் 14th சூப்பரான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்க போகிறார். ஆக நீங்கள் இந்த பரிகாரம் அப்படின்னு பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக கந்தகுரு கவச்சம், கந்தர் அனுபூதி சொல்கிறது ரொம்ப விசேஷம். முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, பக்கத்தில் இருக்கிற முருகப்பெருமான். அதேமாரி முடிஞ்சால் ஒரு தடவை நீங்கள் அந்த அறுபடை வீடுகளில் ஏதாவது ஒன்றுக்கு போயிட்டு வரதுக்கு ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப விசேஷம். பழனிக்கு போயிட்டு வரலாம், ஏதாவது ஒரு இதுக்கு. அப்படி முடியாதவர்கள் கண்டிப்பாக எல்லாராலையும் முடியும்னு நான் சொல்லவே மாட்டேன், கரெக்டாக? அப்போ பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு கொஞ்சம் அடிக்கடி போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. இந்த மாதம் முழுவதும் போயிட்டு வந்தால் அந்த செவ்வாயோட அனுகிரகம் நமக்கு நல்லபடியாக முருகப்பெருமான் மூலமாக கிடைக்கும். சரியா? அதேமாரி சனீஸ்வர பகவான் வழிபாடு கண்டிப்பாக பண்ண ரொம்ப விசேஷம். குரு பகவான் வழிபாடும் பண்ணி ஆகணும். ஏன்னா 2-5 கூடிய அதிபதி 8ஆம் இடத்துல மறைந்திருக்காருங்கும்போது தனவரவு கொஞ்சம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்காது. அது வரணும் அப்படின்னா கண்டிப்பாக தனக்காரகனை நம்ம திருப்திப்படுத்தணும். அப்போ நவகிரகங்களில் குரு பகவானுக்கு வியாழக்கிழமை நெய் தீபம் போடுங்க.
ரொம்ப அற்புதம். நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணுறதுனாலேயே இந்த ஏப்ரல் மாதம் அதி அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொளியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.